தேவன் நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒவ்வொரு நிமிடம் நம்ம கூட வருகிற தேவனாய் காணப்படுகிறார். நம் கண்ணீரை உள்ளத்தில் வைத்திருக்கிறார். இந்த கால நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 76வது நாட்கள் அனைவரை பார்ப்பதே மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. தேவன் இந்த பிரேக் த்ரூ பிரேயர் தேவனாய் கர்த்தர் ஆரம்பித்து வைத்தார். தேவன் விடுதலை ஆக்குவார், அற்புதம் செய்வார், கூட இருப்பார், தடைகளை வடிப்பார், கட்டுகளை வடிப்பார், சாபங்களை வடிப்பார், விடுதலை ஆக்குவார். யோவான் சொன்னது போலவே அவர் என்னிலையும் நான் அவரை நிலைத்திருக்க போகிறேன் சொன்னது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிலைத்திருக்க போகிறார். என்னோட கண்களை மூடுவோம், கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். ஆவியோட உண்மையோட தேவ ஆவியானவரை நாம் ஆராதித்து வரவைப்போம். இதனாலின் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நம்மிட இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், மனதிருக்கம் உள்ளவராய் இருக்கிறார், கிருபை உள்ளவராய் இருக்கிறார், தயவுள்ளவராக இருக்கிறார். அந்த கால நேரத்துல அப்பாவை நோக்கி பார்க்கலாம். விடுதலை ஆக்குற தெய்வம், அற்புதம் செய்கிற ராஜா, உயிரோடு கூட இருக்கிற தகப்பனை நோக்கி பார்க்கலாம். கண்களை மூடுவோம், அப்பன் இயேசுவை உயர்த்தலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் அப்படியே ஆவியானவரை உயர்த்தி சொல்லுங்க, தெய்வத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஓ நன்றி, ஓ அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவா நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை வினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, வாய்களை திறந்து நன்றி நன்றி ஐயா. கால நேரத்துல ஜீவன பலத்தை கொடுத்து ஆண்டவருக்கு, சுகத்தை கொடுத்து ஆண்டவருக்கு ஓ கோடி கோடி நன்றி அப்பா. மறவாம நினைச்சு இதுவரைக்கும் நன்றி சொல்ல வைத்திரேன். இன்னைக்கு ஜீவன பலனை தந்து உம்மை துதிக்க, உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை தந்திரே. உமக்குடான கோடி நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை ஆக்குற தெய்வம், அற்புதம் செய்கிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறபடினால் உமக்குடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் ஒரு வசனத்துக்கு வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவப்பிள்ளை, நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் நினைத்திருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீர் என்னிலையும் நான் உம்மிலையும்
17:21 முன்பாக வந்தவர் வாசிப்பார் இப்பொழுது வசனத்தை வாசிக்கலாம். 17:21 வாசிக்கலாம். Why do you ask me? Ask those who heard you what I said to them. Indeed, they know what I said. Amen. அவர் நீர் என்னிலும் நான் உம்மிலும் நிலைத்திருக்கும்படி அப்பல் இயேசு நிலைத்திருக்கார். நான் நம்புகிற தேவன் பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் சரிப்படுத்துகிற தேவன், நிலைத்திருக்கிற தேவன். நம்ம குடும்பத்தின் வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான காரியத்திலே தேவன் கூட இருந்து நடத்த போறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் சொல்லுகிறார், நீர் என்னிலும் நான் உம்மிலும் நிலைத்திருக்க போகிறேன். தேவன் சொன்ன வண்ணமா யோவான் சொன்ன வண்ணமாகவே அவர் என்னுக்குள்ள நிலைத்திருக்க போகிறார். நான் தேவனுக்குள்ள நிலைத்திருக்க போகிறேன். என் வாழ்க்கை முழுவதும் தேவ ஆவியானவர் நடத்த போகிறார். கர்த்தர் சர்வ வல்ல தேவன் சொன்னது போல நமக்குள்ள தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். உனக்குள்ள எனக்குள்ள கர்த்தராகிய ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அவர் ஜீவிக்கிறார், விடுதலை ஆக்குறார், அற்புதம் செய்கிறார், நம்மளை கூக்குரலை கேட்கிறார். ஓ, கர்த்தர் விடுதலை ஆக்குறவராய் காணப்படுகிறார். நம்பிக்கையின் தேவன், நம்புறத்தின் தேவன், சர்வ வல்ல தேவன், ஜீவிக்கிற தேவன், வல்லமுள்ள தேவன், பராக்கிரமுள்ள தேவன், இன்றைக்கும் அவசரி கண்ட தேவனாய் காணப்படுகிறார். சொல்லுகிறார் அவர் ஒன்றுக்கும் கலங்காதபடி எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோட தேவனை தெரியப்படுத்துவோம். பெரிய காரியங்கள் ஆண்டு செய்வார். அவர் நம்பிக்கையின் ராஜா. நம்பிக்கையோட ஓடி வந்துட்டா அப்பா விடுதலை ஆக்குறவராய் காணப்படுக. நம்பிக்கை நங்கூரமாய் காணப்படுக. இந்த நாளில் கூட தேவாவிய சமூகத்துக்குள்ள சொல்லுங்க, ஆண்டவரே நான் உனக்குள்ள, நீர் எனக்குள்ள நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு ராஜா, மகிமை ராஜா உட்பிரவேசிக்க போகிறார். தேவ ஆவியானவர் நம்மை நடத்த போகிறார். கர்த்தருடைய கரம் நம்மளை தாங்கி பற்றி பிடிக்க போகிறது. அவருடைய நம்பிக்கை, விசுவாசம் அவர் மேல வைக்கும் போது எல்லாமே பார்த்துக் கொள்கிறவராய் காணப்படுகிறார். விசுவாசத்தை ஆண்டவரை தேடலாமா? விசுவாசம் கர்த்தரை பார்க்கலாமா? நம்பிக்கையை ராஜனை பார்க்கலாமா? விசுவாசோட தேவனை பார்க்கலாமா? விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னதுல விசுவாசம் நம்ம ஜெபம் பண்ணலாம். இருக்கிற இடத்தை கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அற்புதம் செய்ய போறார். எல்லா ஸ்டேட் மட்டும் அல்ல, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளும் தேவ கலந்த போகிற எல்லா நாடுகளும் தேவனுடைய வல்லமை இறங்கி ஒரு விடுதலை ஆக்கும்படியா, அற்புதம் செய்யப்படியால், அப்பாவுடைய வல்லமை இறங்கப்படியால் தேவ ஆவியானவர் விடுவிக்க வேண்டும். கர்த்தருடைய ரத்தம் பாய வேண்டும் என்று சொல்லி எல்லா தேசங்களுக்காக தேவனுடைய சமூகத்தை கடந்து வரலாமா? ஆவியானவரை பார்க்கலாமா? ஓ சொல்லுங்க. ஒரு மகிமையின் மேகம் எங்க தேசத்தை மூடணும். ஒரு மகிமையின் மேகம் எங்க ஜனங்களை மூடணும். விலகாத மேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். தேவ ஆவியானவர மகிமையின் மேகம் எங்க இந்தியா முழுவதும் மூடணும். ஒரு மகிமையின் மேகம் எங்க தேசம் முழுவதும் மூடணும். ஒரு மகிமையின் மேகம் எங்க சபைகள் அத்தனை மூடணும். ஒரு மகிமையின் மேகம் எல்லா ஊழியக்காரர்களை மூடணும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்த வரணும். ஓ thank you Jesus, praise God, hallelujah. தேவன் அப்படியே கொஞ்ச நேரம் உயர்த்துவோம். hallelujah, thank you Jesus, hallelujah, thank you Jesus. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் இந்த பாடலை பாடி உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. இந்த இடத்தை மூடுதே. சொல்லுங்க. ஒரு மகிமை மேகம்
ஜனத்தை மூடுதே. என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆக மேகம் நீ, செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, எளிமின் ஆவியானவரே, ஆவியானவரே. சொல்லுங்க அம்மா பார்த்து. ஆவியானவரே, எளிமின் ஆவியானவரே. பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. One more time. என் மகிமையில, என் உணர்வையில, என் உணர்வுல கலந்திருக்கீங்க. சொல்லுங்க. ஓ அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. என்னுடைய சகோதரர்களே, ஒரு மகிமை மேகம் நம் ஜனத்தை மூடுவதாக, ஒரு மகிமையின் கரம் என் பிள்ளைகளை மூடுவதாக. வெளியேற பெற்ற ரத்தத்தினால சுத்திகரிப்பு உண்டாவதாக. நான் உனக்குள்ளோ நீர் எனக்குள்ளோ நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. நாம் எப்பொழுதும் கரத்திலே களிமண்ணை போல காத்திருக்கணும்பா. அற்புதங்கள் செய்கிறவரும் விடுவிக்கிறதான தேவனை உம்மை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கப்பா. உம்மை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கப்பா. எங்களுக்கு உதவிகளை செய்ய உம்மால தான் கூடுமாப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அற்புதங்கள் செய்கிற தெய்வம், விடுவிக்கிற தேவன், பெரிய காரியங்கள் செய்கிற தகப்பனுடைய கரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வசனம் சொல்லுகிற நீதிமொழிகள் நிச்சயமாய் முடிவு நம்பிக்கை வீண் போகாது. 23:18 இன்னைக்கு நிச்சயமா நம்ம நம்பிக்கையோட செபித்துக் கொண்டிருக்கப்பா. விசுவாசம் செபித்துக் கொண்டிருக்கப்பா. நீ விடுதலை ஆக்க வேண்டாம்ப்பா. இந்த நாளில் கூட தேவ ஆவியானவர் எல்லா தேசங்களும் ஒரு விடுதலை வர வேண்டும், ஒரு அற்புத ஆவியானவர் செய்ய வேண்டும் சொல்லி நான் மத்திய சபு அவர்கள் கடந்து வந்து ஜெபம் செய்ய போகிறார்கள். தேவனுடைய பாதத்தை ஒப்புக்கொடுத்து எல்லா ஒவ்வொரு தேசங்களுக்காக சகோதரர் ஜெபம் செய்ய போகிறார். ஓ நன்றி அம்மா. துதிக்கிறோம் அன்பின் ராஜாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில அப்பா எங்களை தாழ்த்தி உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாவே நீ பெரியவர் ஆண்டவரே. இந்த வேளையில அப்பா எங்க தேசத்தை உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க பட்டணத்தை உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. எங்க பெங்களூர் பட்டணத்தை உங்க கரங்களில் இந்த வேளையில நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. நீ நினைவு கூறுகிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா இந்த விஷயம் கூட ஆண்டவரே அப்பா எங்க பெங்களூர் ஆண்டவரே, ஒவ்வொரு பட்டணத்தையும் எங்க இந்தியா தேசத்தை ராஜாவே நீ நினைவு கூறும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜாவே. இந்த வேளையில ஆண்டவரே சுகம் அளிக்கிற காரணம் அப்பா இந்த வேளையில எங்க தேசத்தின் மேல அப்பா இறங்கி வரட்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் ராஜாவே. அப்பா யாரெல்லாம் இந்த வைரஸ்னால தாக்கப்பட்டு இருக்கிறாங்க இந்த வேளையில ஆண்டவரே அப்பா இந்த பிரேக் த்ரூ பேர் மூலியமா ஆண்டவரே யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ என் தேவனே உங்க கரம் இறங்கி வந்து அப்பா பரிபூர்ண சுகத்தை தரும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜாவே. நீ சுகம் அளிக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. அப்பா நீர் பரிபூர்ண சுகத்தை அப்பா இந்த வேளையில பரிபூர்ண விடுதலை அப்பா இந்த வைரஸ் கிட்ட இருந்து அப்பா எங்க ஜனங்களை நீ மீட்க ஆண்டவரே அப்பா. அந்த ராஜாவே இந்த வேளையில பெரிய நீ விடுதலை நீ தரும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்பா நீர் எல்லாம் செய்யக்கூடும் ஆண்டவரே. மாறாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த
வேளையில அப்பா வார்த்தை சொல்கிறது, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் வந்து உனக்கு பதில் தருவேன் என்று சொன்ன தேவன். அப்பா வார்த்தை மூலியமா நாங்க ஜெபிக்கிறோம் ராஜாவே. அப்பா இந்த வேளையில தேவனே நோக்கி கூப்பிடுறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க ஒரு மனதோட ராஜாவே இந்த வேளையில இந்த தேசத்து மேல அப்பா நீர் மனம் இறங்கி ஆண்டவரே இந்த வைரஸ் நீர் இல்லாம ஆக்கும்படிக்கா நாங்க ஜெபிக்கிறோம் ராஜாவே. நீர் மனம் இறங்குகிற ராஜா ஆண்டவரே, இந்த வேளையில நீ மனம் இறங்கி அப்பா உங்க ஆணிக்கு இந்த கரங்களால் இந்த தேசத்தை அப்பா பட்டணத்தை இந்த வைரஸ்னால அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை நீ தொடும்படிக்கா நாங்க ஜெபிக்கிறோம் ராஜாவே. நீ சுகம் அளிக்கிற மருத்துவர் ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயம் கூட இந்த ஜனங்களுக்கு நீர் உதவி செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மை இல்லாமல் வேற மெடிசினால இது ஆகாத ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில ராஜாவே நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா, நீர் அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி. இப்ப பாதத்துல அப்பா இந்த விண்ணப்பத்தை வைக்கிறோம் ராஜாவே. நாங்க பாரப்பட்டப்பா இந்த தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜாவே. நாங்க ஜெபிக்கிற வேளையிலே தேவனே நீர் ஒரு விஷயம் கூட ஆண்டவரே நீர் மனம் இறங்கி ஆண்டவரே இந்த வைரஸ் ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு அப்பா வெளியேறும்படிக்கா நாங்க ஜெபிக்கிறோம் ராஜாவே. நீ அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவன் அற்புதங்கள் செய்தபடினால், தேவன் அந்த கிருபைக்காக தேவன் ஜெபங்களை கேட்கிறபடினால் ஆண்டவர் தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இன்றைக்கு நல்ல தகப்பன் நம் கூட இருக்கிறபடினால் சில தள்ளாட விட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் ஆண்டவர் எபினேசரா இருந்து இதுவரைக்கும் ஒரு சொன்னார். எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தி காட்டுவா இந்தியாவில் இருக்கிறதான என்னப்பா தினந்தோறும் நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம், அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு விசேஷமா இந்தியாவில் இருக்கிறதான ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக நான் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டேட்ல கூட கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். பல ஆயிரம் ஜனங்கள் இன்னைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வியாதி நிமித்தமா அநேக ஜனங்கள் மறைத்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த வியாதிக்கு எப்போ ஒரு தீர்வு வரும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வியாதிக்கு எப்போ ஒரு தீர்வு கொண்டு வருவார்கள், இதுக்கு எப்போ அற்புதம் நடக்கும், எப்போ அற்புதம் நடக்கும் என்று நிறைய ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இந்தியாவுக்கு ஜனங்கள் மக்கள்கள் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, தேவன் தான் அற்புதம் செய்வார். தேவன் தான் விடுதலை ஆக்குவார். கருத்தான் விடுதலை ஆக்குவார். தேவ கருத்தை ஒப்பு கொடுப்போம். தேவ ஆவியானவர் அற்புதம் செய்ய அவர் நல்லவர் இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவருமா இருக்கிறார். விசுவாசிக்கணும். நம்பிக்கையோட நான் ஜெபம் பண்ணலாம். இந்த நம்பிக்கையோட நம்ம ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா ஆண்டவராய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்ய அவர் நல்லவரா இருக்கா. நம்பிக்கையோட எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்லயும் தேவ வல்லமை இறங்கணும் ஐயா. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கணும். விடுதலைக்கார இறங்கணும். நம்பிக்கையோட நம்ம ஜெபம் பண்ணலாம். விசுவாசம் ஜெபம் பண்ணலாம். ஆவியானவர் பெரிய காரியங்களை அப்பா செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். விடுதலை ஆக்குற தெய்வம், அற்புதம் செய்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கணும் சொல்லி, விடுவிக்கிற தேவனுடைய பிரசன்னம் இறங்கணும் சொல்லி நம்ம இப்ப ஜெபம் பண்ண போற ஆவியானோட கரத்தை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா விடுதலை வரும். நிச்சயமா அற்புதம் செய்வார் ஆண்டவர். விசுவாசம் நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக நான் ஜெபம் பண்ண போறோம். ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்காக நான் ஜெபம் பண்ணணும்.
ஹாஸ்பிட்டல் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். பணம் வைத்து ஒன்னும் செய்ய முடியல. அமெரிக்கா தேசத்துல இத்தாலி பகுதியிலே ஒரு மக்கள் இப்படியாக என்ன செய்வது என்று அவங்க அப்பா இந்த வியாதினால பாதிக்கப்பட்டார். வியாதினால பாதிக்கப்பட்டு மறைந்து போய்விட்டார். அந்த மகள் கோடி கோடியான பணங்கள் வைத்துக் கொண்டிருக்குது. எதுவுமே செய்ய முடியல என்று எல்லாத்துக்கும் அந்த ரோட்ல கொட்டுது. பணத்தை வைத்து என்னால ஒன்னும் செய்ய முடியலையே, எங்க அப்பாவை காப்பாற்ற முடியலையே என்று மனம் கசந்து அழ ஆரம்பிக்கிறார்கள். தேவ பிள்ளையே, இந்த பணத்தினால செய்ய முடியாத காரியம் இயேசுவினால அன்பினால தான் செய்ய முடியும். கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்தின இயேசுதான் இந்த வியாதிக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இழந்த இயேசுதான் இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும். தேவன் அற்புதம் செய்ய முடியும். வேறு யார் கையில முடியாத காரியம். இயேசு ரத்தத்தினால நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும். ஒரு விடுதலை கத்தர் கொடுக்கணும் ஜனங்களுக்கு, மக்களுக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற ஜனங்களுக்காக, எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு ஆவியானவர் அற்புதம் செய்யுங்கப்பா, விடுதலை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு டாக்டர்களுக்காக, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு டாக்டர்களுக்காக, இன்னைக்கு டாக்டர்கள், பல டாக்டர்கள் பாதிக்கப்பட்டு மறித்து போய்விட்டார்கள். பல நர்சுமார்களுக்கு இந்த வியாதி தாக்கி இருக்கிறது. எல்லா நர்சுமார்களுக்காக, எல்லா வார்டுகளுக்காக, இந்த ஆம்புலன்ஸ் ஓடக்கூடிய பிள்ளைகளுக்காக, இந்த பெண்ணுங்க கொண்டு போய் போதிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வல்லமை இறங்கி ஆண்டு எல்லாத்தையும் நிறுத்த வைக்கும்படி அவர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று எல்லாம் இந்த வியாதி, இந்த கொரோனா வியாதி எங்க ஸ்டேட்டை விட்டு, எங்க மக்களை விட்டு, எங்க ஜனங்களை விட்டு ஓடும்படியா இயேசுவின் நாமத்தால ஒப்பு கொடுத்து, இயேசுவோட ரத்தம், இயேசுவோட வல்லமை, இயேசுவோட கரம் இறங்கி தொட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது ஒரு அற்புதம் செய்யும்படியாய் நம்ம மத்தியில் இருக்கிறதான ஒவ்வொரு டாக்டருக்காக, நம்ம இந்தியாவில் இருக்கிற டாக்டர்மார்களுக்காக, எல்லா நர்ஸ்மார்களுக்காக, எல்லா எம்பிக்களுக்காக, எல்லா எம்எல்ஏக்களுக்காக, எல்லா மினிஸ்டர்களுக்காக அப்பாவோட பாதத்தை கடந்து வந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எல்லா பிள்ளைகளும் விடுதலாக்க வேண்டும். நிறைய பிள்ளைகள், பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலாக்க வேண்டும். இந்தியாவில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அத்தனை பேர் பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை தர வேண்டும் என்று கிளாட்வின் அவர்கள் கடந்து வந்து ஜெபம் செய்வார். இயேசுவின் நாமத்தால கர்த்தருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிற பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய முடியாது. வந்திருக்க ராகுல் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். ஹalleluya. கிளாட்வின் துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரமாப்பா. ஸ்ரீகா பாபா. इसपा इंडिया लेके ओवर स्टेट राजा इसपा कटलो पुगुड़ तगपने राजा इसपा इंडिया लेके ओवर स्टेट तगपने राजा कटलो पुगुड़ जबिकरम तगपने राजा नार्थ का राजा कश्मीर लेके कन्याकुमारी वरके राजा इसपा अतने स्टेट राजा बोले तुम कटलो पुगुड़ तगपने राजा इसपा ओवर स्टेट लेके ओवर मक्कलेम राजा ओवर राजा पुलिस ऑफिसर कलेम राजा इसपा ओवर डॉक्टर कलेम राजा इसपा ओवर चीफ मिनिस्टर राजा ओवर स्टेट राजा इसपा கர்த்தல ராஜா உங்க கல்வாரி ரத்தத்தினால ராஜா இயேசுவே மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. ஒவ்வொரு ஜனங்களையும் ராஜா இயேசுப்பா உங்க ரத்தத்தினால கழுவி ராஜா உங்க முத்திரத்தை போடுகிறோம் தகப்பனே ராஜா இயேசுவே. இந்த வேளையில ராஜா ஒவ்வொருத்தரும் ராஜா பலவானாய் காணப்படுற ஒவ்வொருத்தரும் ராஜா இயேசுவே நாமத்துல பலப்படுத்துவீராக ராஜா இயேசுப்பா, திடப்படுத்துவீராக ராஜா இயேசுப்பா. அவங்க வாழ்க்கையில ராஜா இந்த வேளையில ராஜா ஒரு மாறுதல் உண்டாகட்டும் ராஜா இயேசுவே. ஒரு ரட்சிப்பு ராஜா இந்தியாவுக்கு வரட்டும் ராஜா இயேசுப்பா. இந்த வைரஸ் நிமித்தமா தகப்பனே ராஜா யார் யார் இயேசு அறியாம இருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசுவே அவளை இயேசுவை அறிந்து ராஜா இயேசுப்பா சுத்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள கிருபை தாங்க ராஜா. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவை நாமத்தில் அப்பா. இயேசுவை இந்த வேளையில ராஜா ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடியவர்கள் ராஜா இயேசுப்பா இயேசுப்பா அந்த ஃபியூனரல் செய்யப்படுற ஒவ்வொரு ஆளுகளே ராஜா ஒவ்வொரு நபர்களே ராஜா இயேசுவை நாமத்தில் தொடப்படட்டும் தகப்பனே ராஜா. ஒரு ரத்தத்தை போட்டு ராஜா அவங்க மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே ராஜா இயேசுவே. அவங்க வாழ்க்கையில ராஜா இயேசுவே ஒரு மாற்றலை கொண்டு வரணுங்க ராஜா இயேசுவே. எல்லா பயத்தினாவே நீக்கி போட்டு ராஜா இயேசுவே நாமத்தில் ராஜா இயேசுப்பா அவங்களையும் தொடுவீராக ராஜா இயேசுப்பா இயேசுவே. இதோ ராஜா ஜனங்களே ராஜா இயேசுப்பா மந்தப்படுத்தி வைக்கிற ஆகிய இயேசுவே நாம் கடிந்து கட்டுகிறோம் தகப்பனே ராஜா இயேசுவேப்பா. வார்த்தைக்கு ராஜா செவிகள் சாய்க்க ராஜா கிருபை தருவீராக ராஜா. ஒரு எழுப்புதல் உருவாகட்டும் ஆண்டவரே இந்தியா தேசத்தில் ராஜா இயேசுப்பா. ஒவ்வொரு கமிஷனர் ஒவ்வொரு ஸ்டேட்டோட கமிஷனர் ராஜா கர்த்தர் தகப்பனே ராஜா இந்த வேளையில ராஜா சாலமோனுக்கு
கொடுத்த ஞானத்தினால நிரப்புவீராக ராஜா இயேசுவே. நீங்க ராஜா அப்பா பரிசுத்த ஆவியானவர் தாமே ராஜா அவங்க வழிநடத்தி ஞானத்தினால நிரப்பட்டு தகப்பனே ராஜா இயேசுப்பா. ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ராஜா இயேசுப்பா எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வர்றது ராஜா, எப்படி ஜனங்கள் நடத்துற ஞானத்தினால் நிரப்புங்க ராஜா. இந்தியாவுக்கு ராஜா இதோ ராஜா இயேசுப்பா, இந்த சூழ்நிலையில ராஜா இயேசுப்பா எல்லா பண தேவைகள் ராஜா அதிகமா இருக்குது ராஜா. எங்க தேசத்துக்கு தகப்பனே ராஜா ஒவ்வொரு பண தேவைகள் எல்லாம் நீங்க சந்திப்பீராக ராஜா இயேசுப்பா. குறைவுகள் ராஜா நிறைவாக்கி ராஜா முழுதுமா தருவீராக ராஜா. ஒவ்வொரு தேவைகளை ராஜா நீங்க சந்திக்கிற தெய்வம் நீர் அல்லவோ ராஜா. அப்பா உங்க ஜனங்களை விட்டு விடாதீர்கள் தகப்பனே ராஜா. அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே அப்பா இயேசுப்பா. அழிந்து போய்விட்டால் ராஜா இயேசுப்பா பரலோகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் தகப்பனே, நரகத்துக்கு போய் விடுவார்கள் தகப்பனே இயேசுப்பா. அதெல்லாம் ஆகாதபடி ராஜா இயேசுப்பா எங்களுக்காக வந்து ராஜா இயேசுப்பா ஒவ்வொருத்தரும் நீங்க பார்த்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு நன்றி சொல்லலாம். ஜெபங்களை கேட்டு அற்புதம் செய்ய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தடைகளை உடைத்தீரையா, அல்லாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, அல்லாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்தம் பேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தத்தம் ஏற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பரிசுத்த தேவன் பரலோக ராஜா மட்டுமல்ல, நாட்கள் எல்லாம் கர்நாடகாக்காக, பெங்களூருக்காக, பெங்களூர்ல வசிக்கிற பிள்ளைகளுக்காக, பெங்களூர் இருக்கிற மினிஸ்டருக்காக, நம்மளோட எடியில பையக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய கருத்தை புகெடுக்கலாம். நம்ம தேசத்துல இருக்கிற அந்த மினிஸ்டருக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்நாடகாவோட மினிஸ்டருக்காக ஐயா எடியில பையனுக்காக ஜெபம் செய்வோம். ஆண்டு கருத்தை புகெடுக்கலாம். தேவன் பெரிய காரியங்கள் செய்யும்படியா நம்ம ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏக்களுக்காக ஜெபம் பண்ணலாம். கர்நாடகாவில் பெங்களூர் இருக்கிற எம்எல்ஏக்களுக்காக தேவன் விடுவிக்கும்படியா அற்புதம் செய்யுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் இந்த கர்நாடகா விடுதலை ஆக்குங்கப்பா, எங்க பெங்களூர் விடுதலை ஆக்குங்கப்பா, இந்த வியாதில இருந்து விடுதலை ஆக்குங்கப்பா, எங்க தேசத்தை விடுதலை ஆக்குங்கப்பா என்று சொல்லி வருமானப்பட்டு இந்த பெங்களூர் பட்டணத்துக்காக தேவனின் சமூகத்தை கடந்து வந்து சாமவர்களை இப்படி ஜெபம் செய்வார்கள். இந்த கர்நாடகா பட்டணத்துக்காக, இந்த பெங்களூருக்காக கர்த்தருடைய பாதத்தை கடந்து வந்து இப்படி ஜெபம் பண்ணுவார். தேவ சமூகத்தை புகெடுத்து தேவன் பெரிய காரியங்கள் செய்வார் என்ற விசுவாசத்தோட, கர்த்தர் பெரிய விடுதலை தருவார் என்ற விசுவாசத்தோட நமக்கு இருக்க சாமவர்களை இப்படி கடந்து ஜெபம் செய்வார். விடுதலை நாயகன் விடுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். சொல்லுங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்,
Hallelujah, amen. Hallelujah, amen. Hallelujah, amen. விடுதலை நாயகன் வருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார். என்னை தேடி அழைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார். என்னை தேடி அழைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார். என் பாவம் அனைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார். புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் சர்வவல்ல தேவன். அது மட்டுமல்ல, இந்த நாளில் கூட தேவ பிள்ளைகளே, அற்புதமான இந்த நாட்களிலே அநேக பிள்ளைகள் பயந்து நிற்கிற, தேசமும் பயந்து நிற்கிற நாட்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் நம் நடுவிலே ஒரு பெரிய விடுதலை தர வேண்டும் என்று நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தினால ஒருமனப்பட்டு நம்ம எல்லா கரங்களை வைத்து ஜெபம் பண்ணலாம். கொரோனா வைரஸ் உன்னை இயேசுவின் நாமத்தை நம்ம தகுத்தெடுக்கிறோம். இந்த கொரோனா வியாதியை இயேசுவின் நாமத்தில் எங்க தேசத்தை விட்டு கடந்து போக என்று கட்டளையிடுகிறோம். இயேசுவோடைய நாமத்தினால, தேவனுடைய நாமத்தினால, சர்வவல்ல தேவனுடைய நாமத்தினால, உயிரோடு இருக்கிற இயேசுவின் நாமத்தினால இந்த பிசாசின் மரணத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கோவிட்-19 இல்லாமை மாற்றுவீராக. கர்த்தருடைய நாமத்தினால அந்தகார வியாதிகள் கடந்து போவதாக. மரணத்தின் ஆவியை எங்க தேசத்தை விட்டு வெளியே போய் என்று கட்டளையிடுகிறேன். எங்க மக்களை விட்டு வெளியே போய் என்று கட்டளையிடுகிறேன். அதிகாரப்பூர்வமாக செபிக்கிறோம். எங்க ஜனங்களை விட்டு வெளியே போக முடியாது செபிக்கிறோம். ஜனங்கள் மன திரும்பட்டும் ஆண்டவரே. மன திரும்பும் போது இந்த வியாதிகள் விட்டு ஓடிட்டு ஆண்டவரே. இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், செபிக்கிற பிள்ளைகள் என்னோட கூட இணைந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தேவன் நம்ம தேசத்துல ஒரு பெரிய விடுதலை, ஒரு மாற்றம் வருவதாக. சீக்கிரமாய் இந்த கண்டுபிடிக்கிற மரங்கள் பல இடத்துல பருவம்படியாய் வெகு சீக்கிரமாய் சுகமடையபடியாய் இந்த 2 மாசத்து ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணலாம். தேவன் செய்யப்பா. உங்க கருத்தை ஒப்பு கொடுக்கிற பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆமென். இந்த வியாதிக்கு ஒரு தீர்வு, இந்த வியாதிக்கு ஒரு முடிவு ஆண்டவர் தரணும். அவரை விட்டு அவர் யாரும் செய்ய முடியாது. அவர் தான் செய்யணும். விசுவாசமா நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். விடப்படியாய் அவங்க பிள்ளைகள் அவங்க கடவுளை கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது அற்புதம் செய்யுங்கள். இன்னைக்கு நாம் தேசத்தில் நம்மளோட கடவுளை நம்ம கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். ஜெபிக்கலாம். கர்த்தர் ஜெயம் கொடுப்பார், அற்புதம் செய்வார். நாட்களில் கூட எல்லா இமானுக்காக, எல்லா பாஸ்டர்களுக்காக, எல்லா சபைகளுக்காக, எல்லா மக்களுக்காக, விசுவாசிகளுக்காக, எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராய் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யப்படியா, விடுதலாக்கும்படியா ஜெபிப்போம். ஜெயெடுப்போம். இயேசுவின் நாமத்தால அற்புதம் செய்யப்பா, விடுதலை செய்யப்பா, ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா என்று சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணலாம். ஒரு விடுதலை நாயகன், அற்புதத்தை செய்கிற கர்த்தருடைய வல்லமை ரீமா ராகு நாமா ஊரா பாமா ராதா டாபா ராது டாபா வாய்களை திறந்து எல்லா அந்தகார கிரிகள் வெளியே போகட்டும். விடுதலை ஆக்குங்க. அற்புதம் செய்யுங்க. சமாதானம் பிரபு நீரே, விடுவிக்கிற பிரபு நீரே, அற்புதம் செய்கிற ராஜா நீரே. அப்பாவும் கரத்தை ஒப்பு கொடுக்கிற ரீமா ராகு டாபா ராதா டாபா சீக்கிரமா அற்புதம் செய்யுங்கப்பா. ரீமா ராதா டாபா ராகு டாபா ராது டாபா ராபா ராதியா ராபோ ஊரா ராபா ரதுராபா சக்கராபா ஆவிலே ஜெபம் பண்ணுவோம். விடுவிக்கிற தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ரீமா காரா போரோ ஹந்தரோ ஊரா காப இந்த தேசத்துல மரணத்தை தூதனை வெளியேற்றுகிறோம். ரீகா மா ரதுராபா ராபா இந்த வியாதி ஒரு தீர்வை கொண்டு வாங்க. ரீபா காரா ரதுராபா பிடித்து ஹாஸ்பிடல்ல இருக்க பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க. இயேசுவோட வல்லமை, இயேசுவோட கரம், இயேசுவோட தேவன் இறங்கட்டும்ப்பா. இறங்குமையா ஆனந்த இறங்கும். எல்லா கட்டுகளை உடைக்கப்படும். எல்லா சாபங்கள் நீங்கப்படும். விடுதலை ஆக்குங்க. அற்புதம் செய்யுங்க.
இயேசு ரத்தம் பாயட்டும். கர்த்தருடைய ரத்தம் பாயட்டும். எங்க தேசத்துல இயேசுவோட வல்லமை இறங்கி விடுதலை ஆக்கணும். ரிமா ராபா மாந்தரபா. சுகம் பிறகு அற்புதம் நடக்கட்டும். நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் வியாதியோட காணப்படுகிறார்களோ வியாதியின் தன்மைகள் மாறட்டும். கால் வலி, தலைவலி, வயிறு வலியில காணப்படுகிறார்களோ, ஆஸ்பத்திரிக்கு போகாத, காசு இல்லாத, சிகிச்சைக்கு காசு ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலுக்கு போனா காசு வேணும், காசு இல்லாத பிள்ளைகளுக்கு ஏசப்பா அப்படியே சுகம் தரப்படியா நம்ம ஜெபிக்கிறோம்ப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. உணவு இல்லாத, உணவுக்கும் வேலைக்கும் வேலை இல்லாத சூழ்நிலைகள், கஷ்டம், வறுமைகள் மாற்றுவீராக. எங்க தேசத்துல வறட்சிகளை மாற்றுவீராக. எங்க தேசத்தை செழிப்பா மாற்றுவீராக. அற்புதம் செய்வீராக. ஏழப்பட்ட பிள்ளைகளுக்காக, ஜனங்களுக்காக அப்பா, சாப்பாடு உணவில்லாத தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலாய் மருந்தாய் வாங்கராஜா விடுதலை ஆகணும். நாட்களை உங்க அன்பில் நான் என்ன செய்ய முடியாதவரை, உங்களுடைய கிருபை இல்லாம என்ன செய்ய முடியாது. அந்த எங்களுக்கு காட்டுங்கப்பா, உங்க அன்பைகள் காட்டுங்கப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த லைவை பார்க்கிற பிள்ளைகள், இந்த லைவ்ல வருகிற பிள்ளைகள், இந்த லைவோட கூட கலந்திருக்கிற பிள்ளைகள், தினந்தோறும் ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பார்க்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தேவன் குடும்பத்தையும் முசுந்தலையை கர்த்தர் மாற்றம் எல்லாருக்கும் அசலா. இன்னைக்கு எடுத்த வசனம், நீர் என்னிலையும் நான் உண்மையிலையும் நிலைத்திருக்க போகிறேன். அவள்தான் தேவன் நம்ம வாழ்க்கையில் நிலைத்திருக்க போகிறார். பெரிய காரியங்கள் செய்யப்போறார். கடைசியா நம்ம இருக்க ராகுல் அவர்கள் ஜெபம் செய்த பிறகு நம்ம ஜெபம் முடிக்க போகிறோம். ஆமென். தேவனுடைய சமூகத்தை கடந்து வந்து இதை ஜெபம் செய்வார். பரிசுத்த தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா, கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, வார்த்தையை கொடுத்த தாசனை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய வேலைக்காய் இன்னும் பலமாய் நீர் பயன்படுத்துவீராக ராஜா. அப்பா, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவரை ரட்சிப்பில் கொண்டு வர ஆண்டவரே ஒருவரால் தான் கூடும் ராஜா. அப்பா, மனிதர்களால் கூடாது தகப்பனே, உம்மால் கூடும் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைக்காக நன்றி, கேட்ட ஆராதனைக்காக நன்றி, இந்த ஆராதனையை நடத்தி தந்த தேவனுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். தேவன் நம் நடுவில் ஒரு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். தேவன் பெரியவரும் அற்புதங்கள் செய்கிறவரார். இந்த லைவை பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில தேவன் செய்கிற அற்புதம் பெரிதாய் காணப்படுகிறது. நம்பிக்கையோட, விசுவாசோட, ஒருவேளை நீங்க இப்ப பார்க்கல கூட வீடியோவை நீங்க ஆன் பண்ணி பார்க்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். அது எந்த சந்தேகமே இல்லை. விசுவாசம், நம்பிக்கை கர்த்தர் மேல வைத்திருக்கப்பட நிச்சயமா அவர் செய்து முடிப்பார். நம்பிக்கையோட காத்திருங்க, விசுவாசத்தோட காத்திருங்க. அவர் நம் நடுவில் நின்று பெரிய காரியங்கள் ஆவியானவர் செய்வார். தேவனுடைய பிள்ளையை நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. இந்த காலத்துல கூட தேவ ஆவியானவர் நம் மேல அக்கறை கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்ம மேல அக்கறை கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்பிக்கையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளையை விசுவாசமாக, நம்பிக்கையோட அப்பாவை பார்க்கும்போது நிச்சயமாய் பெரிய காரியங்கள் அவர் செய்து முடிக்கிறவராய் காணப்படுகிறார். நல்ல கூட தேவனுடைய சமூகத்துல, கர்த்தருடைய பாதத்துல, தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒரு பாடலை கூட பாட போகிறோம். தேவன் இந்த லைவை பார்க்கிற பிள்ளைகளே, இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். தேவன் நிச்சயமாகவே அற்புதம் செய்யற எந்த சந்தேகம் இல்லை. சேர்ந்து பாட போகிறோம். தேவனை உயர்த்துவோம். ஆண்டவர் உயர்த்தி, கர்த்தரை உயர்த்தி தேவனுடைய சமூகத்தில் உயர்த்துவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும்
என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல வரம் அருவார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும், பரிசுத்தாவின் அந்நிய ஐக்கியமும் இதில் பார்க்கிற பிள்ளைகளோட, வந்திருக்கிற பிள்ளைகளோட, கடப்பட்ட பிள்ளைகள் கரத்தை பகுதிக்கும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் சதா காலம் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில்